லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ணியிருந்த கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கில் நிறைய பேர் எக்லெஸ் கேக் ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்குக்கு அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கேக் ரெசிபி தான் இந்த பனானா கேக். இந்த கேக் ரெசிபி செய்கிறதுக்கு அவன் தேவையில்லை, பீட்ரு தேவையில்லை, ஏன் குக்கர் கூட நான் யூஸ் பண்ணலை. நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற தோசை கல் வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதில் உங்களுக்கு கேக் பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக, நல்லா பஞ்சு மாதிரி, நல்லா மாய்ஸ்டாக இருக்குது. வாங்க இதை எப்படி வீட்லேயே செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 வாழைப்பழம் நல்லா பழுத்தது எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 3/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 75 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 ml இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நல்லா ஒரு இரும்பு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே மூடி வைக்கிறதுக்கு ஒரு அலுமினியம் பாத்திரம் நல்லா கேப் இல்லாமல் மூடுற மாதிரி நல்லா மூடி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணால் போதும். இப்போ வந்து ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே நெய் இல்லைனா எண்ணெயை வந்து நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே வால்நட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா டேப் பண்ணிட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க தோசை கல்லில் வந்து வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த ஸ்டாண்டில் நல்லா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நல்லா வந்து மூடி வச்சுக்கோங்க. கேப் வந்து சைடில் தெரியவே கூடாது. மேலே மூடி வைக்கிற பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமில் எடுத்துக்கோங்க. அதான் வந்து கரெக்டாக இருக்கும். இது 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் தாராளமாக எடுத்துக்கிறோம். கேக் நீங்கள் ரெடி பண்ணும்போது லோ ஃப்ளேமில் மட்டும் தான் நீங்கள் வச்சிருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது. கீழே கருகிரும், மேலே வேகாமல் களி மாதிரி ஆகிடும். இதை வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டூத் பிக் வச்சு இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். நீங்கள் இதில் உங்களுக்கு வேணும்னா முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பின்னாடி பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பீஸ் போட்டுட்டிங்கன்னா சூப்பரான பனானா கேக் வீட்டிலே ரெடி ஆயிரும்.